சில சமயங்களில் சில படங்களையோ இல்லை சில கதைகளையோ சில சீரியல்களில் இருக்க எபிசோடெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த செவுத்துலேயே போய் டம்மு 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 டம்முன்னு முட்டிக்கலாம்னு தோணும்ல. ஸோ போய் முட்டிக்கடா அப்படின்னு யாராவது சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் அந்த அளவுக்கு நம்மளை அனாய் பண்ணுற அளவுக்கு எரிச்சல் படுத்துகிற அளவுக்கு தான் இப்போ அந்த கதை போயிட்டுருக்கு மகாநதி. யாரும் என்னதுக்கு எதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் சரியான ஒரு இதோட புரிஞ்சிக்கவோ யோசிக்கவோ முடியல. ஏன்னா அவங்களுடைய முன்னாடி நடந்துக்கிட்டதும் இப்போ நடந்துக்கிறதும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ சாரதா ரொம்பவே விஜயை இருக்கிறாங்க. இந்த பக்கம் குமரன் நேற்று வரைக்கும் விஜய் தான் என்னோட எல்லாமே பண்ணுவார் அப்படிங்கிறவங்க எதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக பணத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டால் அவரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதான். தப்பாக சொல்கிறதுனா மியூச்சுவல் கன்சென்ட்டில் தானே அந்த அக்ரிமெண்ட்டே இருக்குது. அவர் தப்பாக சொல்கிறதுக்கு இப்போ என்ன இருக்குது? உங்கள் மச்சினச்சியா அவங்களுக்கு 18 வயசு ஆகிடுச்சு, இவருக்கு 18 வயசு ஆகிடுச்சு. 2 பேரும் லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்க. இவர் தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுப்பாரா? கான்ட்ராக்டுக்கான விலையே 10 லட்ச ரூபா தான். 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதை காவேரி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. இது இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் காவேரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசியிருக்காரு. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து ராத்திரியாக இவங்கெல்லாம் பாதி பேர் கொடைக்கானல் போயிடறாங்களாம், பாதி பேர் சென்னையிலேருந்து நர்மதாவோட படிக்க வைக்கிறாங்களாம், ஆனால் நிவினோட வீட்டுக்கு போக மாட்டாங்களான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே பழசை நினச்சி, இந்த பக்கம் காவேரி பழசை நினச்சி அழுதுறாங்களாம். ஆனால் மெசேஜ் அனுப்புனதை கூட பார்க்க மாட்டாங்க. இவர் சொல்ல வேண்டிய விஷயமே என்ன? விஜய் அனுப்ப வேண்டிய மெசேஜில் இந்த பாருமா, உன் பேரில் தான் பாதி சொத்தை எழுதி வச்சிட்டேன், அது டிவோர்ஸ் பத்திரம் கிடையாது, சொத்து பத்திரம். அதே மாதிரி அந்த கான்ட்ராக்டை நான் எப்பயோ கிழிச்சு போட்டேன், நான் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேங்கிறத சொல்லணும். ஆனால் இவர் இப்பயும் போய் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அவங்க தாத்தா கிட்டக்க இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக மாப் மென்டாலிட்டியில் என்னை தாக்க வராங்க, அவங்களுக்கு என்னை புரிஞ்சிக்கல, என்னுடைய கோர் கேரக்டர் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, என்னுடைய உள் மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு எதையோ உளறிட்டு இருக்காரே தவிர தேவையாக இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயத்த பேசலை. கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணி இழுத்துகிட்டே போகிறாங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த கதை போகிற போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு தான் எரிச்சல் வருதாங்கிறத சொல்லிவிட்டு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்பிங் ஐக்கானோ இல்லை அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பரான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.